மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 12 ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக அமையப் போகிறது. அப்பாவிடத்தில் நீங்கள் இன்றைய நாள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அது நிறைவேற்றப்படும். அரசு சார்ந்த செயல்கள் செய்ய வேண்டி இருக்குது. அரசு கல்லூரியில் கல்வி பயில்வதற்கு இடம் கிடைக்கணும், அரசு உத்தியோகம் கிடைக்கணும், அதற்கான தேர்வு, அரசாங்கத்திடத்திலிருந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்ரூவல், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அரசாங்கம் சம்மந்தமாக இருக்கு இல்லையா. அப்புறம் அரசு சம்பந்தமான நம்முடைய ஆதாரமான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான அம்சம், அதெல்லாம் இன்றைய நாளில் செயல்படுத்தல். பணிபுரியக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு நட்புறவு ஏற்படுறதுக்கான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. 9ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருக்கார். இன்று இரவு 8 மணி அளவில் 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் இடத்திற்கு வருது. 9ல் சந்திரன் சூரியனுடைய சாரத்திலே இருப்பார் பகல் நேரத்திற்கு பிறகு. சூரியன் 5ஆம் அதிபதி, 4ல் 9ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் இந்த நாள் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக, ஒரு காரிய ஜெயம் தரக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு பாக்கியமான அதிர்ஷ்டமான விஷயமாக அமையக்கூடிய அம்சம் இருக்கிறது. இந்த நாளை மேஷராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் முழுக்க கிடையாது. இரவு 7 மணி 50 நிமிட அளவு, தோராயமாக 8 மணி அளவு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதன் பிறகு பூர்த்தி ஆயிடுறது. அது வரைக்கும் என்ன பண்ணலான்னா, சுக்கிரன் சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கார். அந்த சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் நீங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கான பொழுதுபோக்கு, ஓய்வு, பிடித்த விஷயங்களை செய்யறது, ஆடம்பரமான பொருள் வாங்கிறது, வசதி, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதில் உங்களுடைய கவனம் போகக்கூடாது. சூரியன்னு சொல்லக்கூடியவருடைய சாரம் சந்திரனுக்கு இருக்கு இல்லையா, பகல் நேரத்துக்கு பிறகு 1 மணி அளவுக்கு பிறகு சந்திரன் சூரியன் சாரத்துக்கு வருவார். அப்போ ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ், சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், நல்ல பெயர் கிடைக்கணும், நம்ம எதையாவது சாதிக்கணும், அப்படியாக நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்காக கஷ்டப்படுறீங்கன்னா இந்த நாள் அனுகூலமாக இருக்க போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் இரவு 8 மணி அளவில் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அது வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. 7ல் சந்திரன், அவர் 2ஆம் அதிபதி, குடும்பாதிபதி கலத்திரஸ்தானத்திற்கு, தனாதிபதி கலத்திரஸ்தானத்திற்கு. பிறருடைய தொடர்பு மூலம் உங்களால் சம்பாதிக்க முடியும். பிறரை சேர்த்து கொண்டு கூட்டு முயற்சி செய்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு செயல் செய்து சம்பாதிக்க முடியும். நீங்கள் இன்றைய நாளில் அணுகக்கூடிய நபர்களிடத்தில் உங்களுடைய வேலை நடக்கும். 7ஆம் இடம்ன்றது மற்றவங்களோடு நம்ம போய் சேர்றது. நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க உங்கள் ப்ராடக்ட் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு இருக்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் ஏற்பட போகிறது. இரவு நேரத்தில் எளிமையான ஆகாரம் எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக உறங்க போகணும். இல்லைன்னு சொன்னால் உறக்கம் வர்ற வரைக்கும் புத்தகங்கள் வாசிக்கலாம். நல்ல நூல்களை வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் வாசிக்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் முன்னேறக்கூடிய ஒரு காலம் இது. ஏன்னா ராசியில் குருவும் சூரியனும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த ஆடி மாதத்தோடு இந்த சேர்க்கை முடிஞ்சிடும். மறுபடியும் இந்த சேர்க்கை இப்போதைக்கு இல்லை. ஏன்னா அந்த சூரியன் ஒரு ராசியில் ஒரு மாதம் இருக்கிறது. அவர் ஒரு சுற்று 12 ராசியும் முடித்து இந்த கடகத்திற்கு மீண்டும் வரும்போது குரு கடகத்தில் சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்புறம் இந்த குரு மீண்டும் கடகத்துக்கு வரத்துக்கு ஒரு 12 வருஷம் ஆகும். அப்போது இந்த ஒரு சேர்க்கை அபரூபமான சேர்க்கை. அது இந்த ஆடி மாதம் மட்டும்தான் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரினா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், வள்ளுவர் சொன்ன மாதிரி திங்க் பிக், பெருசாக யோசனை பண்ணணும். ஃபஸ்ட்டு இடத்த நான் பிடிக்கணும், படிப்பில் சரி, வேலையில் சரி, பிஸ்னஸில் சரி. அதுபோல் ஆண் வாரிசு வேணும், அல்லது பொதுவாக புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம் வேணும்னு மனமானவர்கள் அதற்கான பிரார்த்தனை வழிபாடெல்லாம் செய்யலாம். கலைத்துறையில், விளையாட்டுத்துறையில், அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பிரபல்யம் அடைகிறதுக்கான விஷயங்கள் என்னன்னு செய்யலாம். அப்படியாக இது சாதகமான காலம், பயன்படுத்திக்கங்க. இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது.
சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலனை பெற போகிறீங்க. மாலை நேரம், இரவு நேரம் சம்பந்தமாக உங்களுக்கு உங்களுடைய வேலை பற்றி தீர்மானம் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இருக்குது. வேலையில் தான் முடிவுகள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது கோரிக்கைகள் வைக்கணும், வேலை மாறலாமா, அதெல்லாம் இந்த இரவு 8 மணிக்கு மேலே சிந்திக்கலாம். அது வரைக்கும் படிக்கிறது, கற்றுக்கிறது, கற்றுக்கிட்ட படிப்புக்குண்டான வேலைக்கு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய சொத்துகள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம். இப்போ ஒரு தளம் நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறது. வாடகை வீட்டில் இருந்தால் சொந்த வீடு வாங்கிறதுக்கான ஒரு கொடுப்பனை யோகம் பாக்கியம் நமக்கு இருக்கா, லாஜிக்காக இப்போ யதார்த்தமாக அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு இடத்துல பெரிய அளவுக்கு டெவலப் ஆக முடியாதவங்க வேறொரு இடத்துக்கு போய் பார்க்கலாமா, இடமாற்றம் செய்து பார்க்கலாமா அப்படின்றத சிந்திக்கலாம். இதுபோல் இன்றைய நாள் நல்ல விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைக்கு சகோதர பந்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் செய்கிறது, குடும்பமாக சேர்ந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, ஏற்கனவே இருந்தால் அதை டெவலப் பண்ணுறது, சகோதரர்கள்லாம் சேர்ந்து குலதெய்வ கோவில்கள், ஆன்மீக சுற்றுலா ட்ரிப் பிளான் பண்ணுறது, அப்படியாக அந்த சகோதர பந்தம் இருக்கிறது. பணியை புரியக்கூடிய இடத்துல உடன் பணியாற்றக்கூடியவர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் பலனடைகிறது. விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த டீமாக சேர்ந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க, அதனால தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம். தனிப்பட்ட ஒருத்தர் ஒன் மேன் ஷோவாக இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய அந்த வேவ் லென்த்துன்னு சொல்லுவோம்ல, ஒத்து போகக்கூடியவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய செயல் வெற்றியை தரும். விருச்சிக ராசி என்பவர்கள், இன்று பண வரவு தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைக்கிறது. பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருந்து அப்புறம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறது, சூரியன் சாரத்தில் பகல் நேரத்திற்கு பிறகு வர்றது. அதனால் இன்றைக்கு நல்ல வழியில், நியாயமான வழியில், தர்மத்தின் வழியில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடிய யோகம், பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம், வேலை கிடைக்கிறது, வேலையில் உயர்வு கிடைக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, கமிட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். இந்த மாதத்திற்கானதோ இந்த வருடத்திற்கானதோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தனுராசி என்பவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மறைமுகமாக நன்மைகள் நடக்கப் போகிறது. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம், நம்பாத விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். நம்ம ஏதோ படிச்சுட்ருப்போம், சில சமயத்தில் வேலையெல்லாம் பார்த்துட்ருப்போம், பிஸ்னஸ் பண்ணுவோம், ஆனால் நமக்கு பெருசாக ஹோப் இருக்காது. ஏதோ போகிற போக்கில் போகிறோம், கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் நம்ம, அப்படின்னு மாதிரியே செஞ்சிட்ருக்கிறது. ஆனால் இந்த நாளில் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். பரவாயில்ல, நமக்கு இது நடந்துருச்சு, நம்ம அப்போது இதில் நல்லா வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு தேர்வில் ஒருத்தர் தேர்ச்சி பெற்றுட்டார் ஒரு மாணவர்னால் ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை, சுறுசுறுப்பு, உற்சாகம் அதெல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மகர ராசி என்பவர்கள், இன்றைய நாள் நீங்கள் யாருக்கோ ஏதோ நல்லது செய்ய போகிறீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. 7ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அப்போ உங்களுக்கு மற்றவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு யோகம்னு சொல்லலாம். அவர் ராசிக்குள்ளே வரப்போகிறார். அப்போ அவங்கள நல்லா பார்த்துக்கிறது. உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். உறவினர் வருகை வீட்டில் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நபர்களை சந்திக்க போகிறீங்க. குடும்ப நபர்களோடு, குழந்தைகளோடு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரலாம். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரலாம். இப்படிப்பட்ட பலன்கள்லாம் இன்றைய நாளில் இருக்கு. கும்பராசி என்பர்கள், இது உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. லாபமான நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நண்பர்களோடு சேர்ந்து உருப்படியாக நல்ல விஷயங்களை பேசி அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. மூத்த சகோதர வழியில் நல்லது நடக்கும். ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்குது. 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வர்றது நல்லது, 11ஆம் இடத்திற்கு வர்றது நல்லது. ஒவ்வொரு மாதமும் இந்த விஷயம் நடக்கும். அதாவது சந்திரன் தான் பூர்வ புண்ணியாதிபதி.
அவர் வந்து 10, 11க்கு ஒவ்வொரு மாதத்துல வருவார் இல்லையா? அப்படி வரக்கூடிய சமயத்தில் 5ஆம் இடம் இப்போ வலுத்து இருக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அதனால் இது ஒரு அற்புதமான நாள். நீங்கள் வந்து பதவி பூர்வ புண்ணியானாம்னு எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் பதவி. பதவின்னா வேலை மட்டும் கிடையாது. பதவின்றது வந்து நம்முடைய உத்தியோகத்தில் வரக்கூடியதை தாண்டி நிறைய பதவி இருக்கிறது. அந்த மாதிரி இது ஒரு புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்று ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை. ஆடி செவ்வாய்ன்றது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நிறைய பேர் வந்து செவ்வாய் தோஷம் இருந்தால் இன்றைய நாளில் நம்ம வழிபாடு செய்தால் நிவர்த்தி ஆகிடும்னு நினச்சிட்ருப்பீங்க. செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஆடி செவ்வாய் வந்து கடன் நோய் பகையை தீர்ப்பதற்கான ஒரு நாள்னு சொல்லலாம். சொத்தே அமையல, எனக்கு வந்து மண் மனை யோகமே இல்லை, இது வரைக்கும் சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். அதோடு இன்றைக்கு வந்து ஆடி தபசு. அம்பாள் வந்து எப்படி தபசு இருந்து தன்னுடைய அந்த விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்களோ, ஈஸ்வரனை அடைகிறார்களோ, பெறுகிறார்களோ, அதுபோல் தவம் இருந்து ஒரு விஷயத்தை அடையிறதுக்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. அப்போது எல்லோருமே இன்றைய நாளில் நமக்கு என்ன வேணுன்றத பிளான் பண்ணிவிட்டு அது வேணும்னு சொல்லி சுவாமிக்கிட்ட கேட்குறது. பிறகு தவம் இருக்கிற மாதிரி முழுக்க முழுக்க அதையே நினைத்து, அதுக்காகவே வாழ்ந்து, அதற்காகவே படித்து, வேலை பார்த்து, கஷ்டப்பட்டு அதை அடையிறது அப்படின்ற மாதிரி. அதற்கு அம்பிகையும் துணையாக இருப்பான். இந்த நாள் அனுகூலமாக இருக்குது. எல்லாரும் நல்ல பலனை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.